வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விம்டா லேப்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம 2024 ஜனவரியில் இவங்களை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம திருப்பி பார்க்குறோம். இப்போ தான் இவங்க வந்து ஜூன் மாதத்துக்கு 2025க்கு வந்து அவங்க வந்து ஒரு 1:1 போனஸ் 1:1 போனஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்கிறேன். ஏன்னா போனஸ் ஷேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பழைய இபிஎஸ் டிடிஎம் எல்லாத்தையும் பாதியாக குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர், கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம், மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 525 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஸோ இப்போ எப்போ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறுதோ அப்போ வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 0.92ங்கிறதுனால ஒரு மாடரேட் வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம். ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் 17.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 19.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆனுவலைஸ்டு ரெவென்யூ 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது 15.1 இருக்கு. இது போன குவார்டரை காட்டிலும் போன இயரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 6.4 ரூபா வந்து கூட இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 35 இருக்கு, எபிட்டா மார்ஜின் 36 இருக்கு, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 19 இருக்கு. ஹை ப்ராஃபிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 62.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 22.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Q பார்க்கும்போது ஒரு 3 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா 0.6 இன்க்ரீஸ் ஆகி 18.9 இருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.2 இன்க்ரீஸ் ஆகி 4.3 இருக்கு. இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 16.3 இருக்கு. இது போன குவார்டரை காட்டிலும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தான். ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி இவங்க 1:1 போனஸ் கொடுத்ததுனால இந்த 29.5 அதை 30 கூட கன்வெர்ட் பண்ணிட்டு அதை பாதியா பார்த்தோம்னா 15 இருக்கும். ஸோ அந்த 15ங்கிறத காட்டிலும் இப்போ இவங்க கூட தான் இருக்கிறாங்க. இல்லாட்டி இதை டபுள் பண்ணோம்னா 32.8ன்னு வரும். ஸோ இப்போ எனிவே இவங்க ஒரு 3 ரூபா வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 3.3 அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். மிச்சதெல்லாம் நம்ம எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஆனா எஃப்ஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல 0.17% குறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்களுடைய இதுல வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 36% வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்கு. ஜூன் மாசத்துக்கு வந்து இவங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா 3.49 அவங்களுடைய பேட்டிங் 3.5ன்னு வச்சுக்கலாம். 3.5ன்னு அவங்களுடைய பேட்டர்ன் வந்து குறைச்சி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து 0.01% குறைஞ்சிருக்கிறதுனால இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 85, ஃபேர் ப்ரைஸ் 177, கரண்ட் ப்ரைஸ் 519. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.9 இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் 1.5 2.5 தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். ஆனால் இப்போ இவன் 2.5ங்கிறத கடந்து இவன் வந்து 0.4 கூட எடுத்திருக்கிறான். சப்போஸ் எக்ஸ்ட்ராடினரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் வந்து மேலே கூட எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4.5க்கு எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பிஏ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு. இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம். ஃபோர்த் கமிங் சேலஞ்சஸ் என்ன இருக்குங்கிறத இங்கே நமக்கு ரிவீல் ஆகும். ஏபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் 16.4 இருக்கு. இது ஆவரேஜ் பண்ணும்போது 4.10. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை
நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற இபிஎஸோட கம்பேர் பண்றோம். 3.3 எக்ஸிட் ஆக போகுது. அதை காட்டிலும் 0.8 கூட இருக்கு. இது கிட்டத்தட்ட 24%. அதே சமயத்துல Q1 காட்டிலும் இது வந்து ஒரு கம்மியா இருக்கு. 0.2 கம்மியா இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் 0.2ங்கும் போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல், இல்லாட்டி 0.2 கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவனுடைய பாட்டம் லைன்ல இருந்து, அதாவது குவார்டர்லி பாட்டம்ல இருந்து அப்படியே மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிட்டு ஒன்று அங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம். அப்படி இல்லைனாக்க பாட்டமோட அந்த குவார்டர்லி ஹைட்டை டச் பண்ணிட்டு அங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம். இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ மிட் பாயிண்ட் நெருக்கி வந்துட்டான். இதுல இருந்து இவன் மேல ஹைட்டுக்கு மூவ் ஆக போறானா இல்லையா அப்படின்னு தான் நமக்கு வந்து பார்க்கணும். அது வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் நம்மளால இங்கே அனலைஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு எப்படி மூவ் ஆகுறானோ, எப்படி கான்ஃபிடென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது இந்த செகண்ட் குவார்டர் முடிஞ்ச உடனே தேர்ட் குவார்டர்ல இருந்து உனக்கு பெரிய சேலஞ்ச் ஆரம்பிக்குது. அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். என்ன சேலஞ்ச் ஆரம்பிக்குதுன்னா, தேர்ட் குவார்டருக்கு, அதாவது செகண்ட் குவார்டர் முடிஞ்சு Q3க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 4.7 எக்ஸிட் ஆக போகுது. அப்ப இவன் வந்து ஆவரேஜா 4.1, 2, 3 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே எடுத்துட்டு இருக்கிறான்னா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வரும். அப்படி டிக்ரீஸ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்பவும் பாட்டமா உடைக்குமா அப்படின்னு சொன்னாக்க அது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ரிசல்ட் வந்தது பிறகுதான் தெரியும். அதனால இந்த குவார்டருக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறத, நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்த்து இதுல முடிவு எடுக்கணுங்கிறது நம்முடைய பார்வை. நார்மலா இவனுடைய ஒரு அப்சைட் மூவ்மெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம்க்கு இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 251 354, 295 மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். இப்ப இதை கடந்து தான் போயிட்டு இருக்கிறான். ஒரு 200 ரூபா கிட்டக்க, 150 200 ரூபா கிட்டக்க கடந்து தான் போயிட்டு இருக்கிறான். எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல பார்ப்போம். நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த குவார்டருக்கான ஹைட்டு அண்ட் லோ இதை மார்க் பண்ணியிருக்கிறோம். ஏன் இதை வந்து முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உனக்கு எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்குது. அதே சமயத்தில் Q1 காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. அதனால இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மிட் பாயிண்ட் போட்டுக்கிட்டோம்னா அந்த மிட் பாயிண்ட் பிரேக் பண்ணி மேலே போகிறான்னாலும் இந்த ஹைட் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சப்போஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா அதிரி புதிரியாக கூட வந்ததுன்னா என்ன, குறைய வந்ததுன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். கூட வந்தால் மேலே உடைச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குறைய வந்தால் கீழே உடைக்கிறது, கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்படி வந்ததுன்னா என்னென்னலாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம். நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது பிபியிலிருந்து பிபியோட ஜோன்லேருந்து R2 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கு. பிபியோட பாட்டம் 267லேருந்து 272, பிபி 334லேருந்து 340, பிபியோட டாப் 412லேருந்து 418. அதே சமயத்தில் R1 500லேருந்து 508, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 600லேருந்து 610, R2 714லேருந்து 724. இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நமக்கு இந்த R1ங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த குவார்டர்லி உண்டானதுல R1 வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ஹைட்டுங்கிறதுக்கு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரூபா கிட்ட வித்தியாசத்துல கூட இருக்கு அப்படிங்கிறத இந்த ரேஞ்சை வந்து நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, இவன் அட்மோஸ்ட் வந்து எய்தர் இந்த ஹைட்டு ஆர் அதர்வைஸ் மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அவன் அங்கனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம், இல்லாட்டி R1 இந்த மிட் பாயிண்ட் ரீஜனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம். இது ஒன்று. அப்போ அடுத்த குவார்ட்டருக்கான, அதாவது Q3க்கான ஆக்சுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு, ஆக்சுவல் ரிசல்ட் வரணும். இந்த Q2க்கான ஆக்சுவல் ரிசல்ட் வரணும். இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் மேலே உடச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உடச்சு போகும். ஏன்னா அடுத்த Q3க்கான சேலஞ்சு 4.7 எக்ஸிட் ஆக போகுது. அதை தாண்டி இவன் இப்பையிலேருந்தே கூட எடுக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்னால் மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ இதே லெவலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கீழே இது வந்து கரெக்ஷனை வந்து இது எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.